நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா, பூஜை எப்போ ஆரம்பிக்கும்? அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் கேளுங்கம்மா. இதோ கேக்குறேன்ப்பா. குருஜி கிட்ட இருந்தே போன் வந்துருச்சுப்பா. ஹலோ, செண்பகவல்லி அம்மா சொல்லுங்க. நாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். எங்க வந்துட்டு இருக்கீங்க? அம்மா, இன்னைக்கு பூஜை பண்ண வேணாம்னு குருஜி உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா. ஐயோ, என்ன சொல்றீங்க ஐயா? ஏன் பூஜை வேண்டான்னு சொல்றீங்க? அம்மா, கிரக நிலை சரி இல்லாததுனால இன்னைக்கு பூஜை பண்றது சரியா இருக்காதுன்னு குருஜி நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த பூஜைய வர்ற பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுவும் உங்க குலதெய்வ கோயில்ல வச்சு இந்த பூஜையை பண்ணுனா அதுக்கான பலன் கிடைக்கும்னு குருஜி சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த பூஜையை உங்க குலதெய்வ கோயில்லையே வர்ற பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் வச்சிடறேம்மா. சரிங்க ஐயா. அம்மா, என்னம்மா சொல்றாங்க? என்னாச்சு? இன்னைக்கு ஏற்பாடு பண்ண பூஜைய வர பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயில்ல வச்சுக்கலான்னு குருஜி சொல்லிட்டாராம். இன்னைக்கு ஏதோ கிரகண நிலை சரியில்லையா? சரி, இன்னைக்கு அதனால பூஜை நடக்காதனமா போகுது. எந்த பிரச்சனையும் இல்லை, விடுங்கம்மா. மலர், நீ மனசு போட்டு குழப்பிக்கிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா? மலர், எதை பத்தியும் நீ யோசிக்காதம்மா. அந்த ஆள் சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அந்த கடவுள் இருக்காரு, அவரை நம்பு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அர்ஜுன், மலரை பத்திரமா ரூமுக்கு கூட்டிட்டு போ. மலர், வா. என்னக்கா, உன் சந்தேகம் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் சந்தேகமே இல்ல, கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த மலருக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு.